1 மாசமா நான் ஆஃப்லைன்லேயே வச்சுருக்கேன். அது ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸை வாங்கி 1 மாதம் ஆச்சு, பிரிக்கவே இல்லை. இப்போ பிரித்து என்னென்னு காமிக்கிறேன். உங்களுக்கு PK57 இருக்க போது புல்லப் பார் தான். சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் பேக் ஸ்ட்ராங்காக தெரியுறதுக்கு புல்லப் ரொம்ப முக்கியம். நான் சொன்னது இந்த பேக்கு. பாக்ஸில் ஒன்றும் இல்லை, 2 சப்போர்ட்டிங் ராட், ஒரு ஸ்ட்ரெயிட் ராட் இருந்தது. சிம்பிளாக நம்மளே வச்சிடலாம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஃபிட் பண்ணிட்டு தொங்கினா இப்போ என்னன்னா போட்ட அதே ஹோல்ஸ்லயே இந்த பாரை மவுண்ட் அதான் சேலஞ்ச். ஆனால் இந்த ஓட்டை தான் புடுங்கிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், புரியுது. இதுக்காக தான் நம்ம இன்ஜினியரிங் ட்ரெயின் எல்லாம் கசக்கி புழிஞ்சி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சென்ட்ரிக்காக யோசிச்சாலே போதும். 10 mm ஸ்க்ரூஸ் பதிலாக 12 mm ஸ்க்ரூஸை அதே ஹோல்ஸில் யூஸ் பண்ணேன். ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணேன், ஸ்ட்ராங்காக இருந்தது. சரி புல்லப் 2 அடித்து பார்த்தேன், நிற்குது. இப்போ வரையும் ஸ்டெடியாக இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. சரி இப்போ என்னன்னா நீங்களும் புல்லப் பார் வாங்கணும், உங்கள் பேக்கை ஸ்ட்ராங் ஆக்கணும், அந்த பேக்கில் இந்த பேக் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புல்லப் பேர் நல்லா இருக்குது, எந்த குவாலிட்டி இஷ்யூஸும் இல்லை. உங்களுக்காக உங்களை கமெண்ட்லாம் பண்ண சொல்ல மாட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி லிங்க் கொடுத்துருங்க. முடிஞ்சால் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். ராகேஷ்.